இந்த படம் பொங்கல் வின்னரா? இந்த படம் தான் பொங்கல் வின்னர். எஸ், இன்னைக்கு நான் எந்த படத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவர் தம்பி தலைமையில். இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா அப்படின்னு நெகட்டிவாலாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபேமிலியாக போய் எல்லாரும் சிரித்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணமும் இலவும் பக்கத்தில் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்றத இந்த படத்தோட கதை. படத்தோட ஹீரோ ஜீவா அவர்கள் இந்த படத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் ஜீவா அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசான டைட்டில் கார்டு கிடையாது, 5 பாட்டு கிடையாது, 4 ஃபைட்டு கிடையாது, ஹீரோயினே கிடையாது, கடைசியில் தான் வராங்க. இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸும். இந்த படத்தோட 2 பில்லர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று தம்பிராமையா அவர்கள், இன்னொன்று இளவரசு அவர்கள். இவங்க 2 பேரோட ஆக்டிங்கும் இந்த படத்தை ஒரு படி மேலே கொண்டு போயிடுச்சுன்னே சொல்லணும். இவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் தம்பிராமையா அவர்களுக்கு சாமி வர சீன்லாம் மிரட்டிட்டார். அடுத்து இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹீரோ, இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் சஹாதேவ். இவரோட முதல் படம் ஃபேலிமி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த படத்தில் நிறையாவே காமெடிஸ் ஒர்க் ஆகிருக்கும். ஏன்னா அது அவர் மலையாளத்தில் எடுத்திருக்காரு. டப் பண்ணுறப்ப தமிழில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃபுல்லாக தமிழ் படம் தான் பண்ணியிருக்கிறாரு. அதில் அவ்வளோ நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா, தமிழில் காமெடி படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனால் எப்படி இவர் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து தமிழில் இவ்வளோ நல்லா காமெடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஆனால் மலையாள படங்களில் என்ன யதார்த்தம் இருக்குமோ அது இந்த படத்தில் நிறையாவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த மணப்பெண்ணை நடிச்சிருந்தவங்களா இருக்கட்டும், மாப்பிள்ளையாக நடித்தவங்களா இருக்கட்டும், அப்புறம் அந்த கலவரத்தை தூண்டி விடுறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மலையாளத்தில் இருந்து நிறைய யதார்த்த படங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற டேரக்டருக்கு நம்ம நம்பி வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாரு.